போஜராஜனின் அரசவையில் ஒரு பண்டிதர் ஒருமுறை கீதையின் உட்பொருளை மிகுந்த திறமையுடன் விளக்கிக் கொண்டிருந்தார். அதை ரசித்து தலையசைத்த ஆயிரக்கணக்கானவர்களில் படிப்பறிவில்லாத விவசாயி ஒருவனும் இருந்தான். அவன் முழு நேரமும் கண்ணீர் சிந்து கொண்டிருந்தான். ஏனென்று அவனை கேட்டதற்கு அவன், உங்கள் புலமையை பாராட்டவோ வாதத்தை புரிந்து கொள்ளவோ என்னால் முடியவில்லை. ஆனால் இங்குள்ள கீதோபதேச படத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் முன்னால் அமர்ந்திருக்கிறார். அவர் தலையை அர்ஜுனனை நோக்கி பின்னால் திருப்பி நெடுநேரம் கீதையை கூறிக்கொண்டிருக்கிறார். இதனால் ஸ்ரீ கிருஷ்ணரின் கழுத்து வலித்திருக்கும் என்று நினைத்து நான் அழுகிறேன். ஏன் இதை உணர்ந்து அர்ஜுனன் முன்பக்கம் போகவில்லை என்று கேட்டார். அந்த பாமரன் ஆழமாக மூழ்கி விலை மதிப்பட்ட பிரேமை எனும் முத்தை அடைந்துள்ளான். கிருஷ்ணர் அந்த பிரேமையையே அர்ஜுனனுக்கு போதித்தார். இந்த பிரேமையை விதைப்பதற்காகவே பகவான் அர்ஜுனனுக்கு விராட் ஸ்வரூப தரிசனத்தை அருளினார். இறைவனை தவிர இறைவனுக்கு அப்பால் எதுவும் இல்லை என்பதை அர்ஜுனன் அறிந்து கொண்டான்.